Now we'll discuss the topic of salts. When you say salt, you may think of the common salt. நமக்கு எல்லாத்துக்குமே காமன் சால்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு நினைவுக்கு வரும். Sea water contains many salts dissolved in it, but sodium chloride is separated from this salt. அதிலிருந்து நம்ம சோடியம் குளோரைடை மட்டும் பிரித்து எடுக்கிறோம். These are many other salts used in other fields. Salts are the product of the reaction between acid and bases. கீழே வர ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆசிட் அண்ட் பேசஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ இந்த சால்ட்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது? டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ். அதில் நார்மல் சால்ட்ஸ், ஆசிட் சால்ட்ஸ், பேசிக் சால்ட்ஸ், டபுள் சால்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நார்மல் சால்ட் இஸ் அப்டைன்டு பை கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் அன் ஆசிட் அண்ட் பேசஸ். இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ். ஆசிட் சால்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த பார்சியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் ஆஃப் அன் ஆசிட் பை அ மெட்டல். அந்த மெட்டல்னால் பார்சியலாக ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான். அந்த சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து ஒன் ஹைட்ரஜன் மட்டும் அந்த இது எடுத்துக்குது, மெட்டல்னால் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ வென் எ கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் பேஸ் இஸ் ஆடட் டு எ பாலிபேசிக் ஆசிட், ஆசிட் சால்ட் இஸ் அப்டைன்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு உலோகமானது அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களினுடைய பகுதியளவை வெளியேற்றுவதால் தான் இந்த ஆசிட் சால்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. பல பேசிக் ஆசிட்டிக் பேஸ் ஒரு காரத்தினால் பகுதியளவு நியூட்ரலைசேஷனும் நடுநிலையாக்கி இவை பெறப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மீனிங். ஓகேங்களா? when a calculated amount of a base is added to a polybasic acid, acid salt is obtained அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேசிக் சால்ட். ஸோ பேசிக் சால்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை the partial replacement of hydroxide ions of a diacetic or triacetic base with an acid radicals. ஓகேங்களா? So basic salts are formed by the partial replacement of hydroxyl ion of the diacetic or triacetic base. ஒரு triacetic பேஸோ ஒரு diacetic பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராக்சைடு அயனை ஒரு ஆசிட் கொண்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு பேசிக் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் இருந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த லெட் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு OH மட்டும் எடுத்துக்குது, POHCl, பார்சிலியாக மட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது பேசிக் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆசிட் சால்ட் அப்படிங்கிறது தான் த பார்சியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் ஆஃப் அன் ஆசிட் பை எ மெட்டல். ஒரு மெட்டலினால் பார்சியலாக ஹைட்ரஜன், ஒரு மெட்டல் என்ன ஆகுதுன்னா ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஒரு ஆசிட்டில் ஒரு மெட்டல்னால் ரீப்ளேஸ் ஆகுது. ஓகேவா? ஹைட்ரஜன் அயான்ஸ் மெட்டலினால் ரீப்ளேஸ் ஆகுது. இட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த பார்சியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான்ஸ் ஆஃப் அன் ஆசிட் பை எ மெட்டல். ஓகேங்களா? அதுக்கு பேர் நம்ம ஆசிட் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் டபுள் சால்ட்னா என்ன சார்? ஸோ த கம்பைனேஷன் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் டூ சிம்பிள் சால்ட் இன் ஈக்விமோலார் ரேஷியோ, ரெண்டும் சமமான அளவுக்கு ரேஷியோ எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது படிகமாக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டபுள் சால்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொட்டாஸ் ஆலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் சல்பேட் அண்ட் அலுமினியம் சல்பேட் ரெண்டும் ஈக்விமோலார் ரேஷியோ, சம எடை அளவு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சமமான மூலக்கூறு எடை விகிதம் இருக்கணும். எடை விகிதம் இருந்துச்சு அப்படின்னா ஈக்விமோலார் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
எடுத்து கிறிஸ்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டபுள் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்துன்னா பொட்டாசியம் ஆலம், அது வந்து டபுள் சால்ட்டு தாங்க. அதில் என்ன இருக்குன்னா மிக்சர் ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட் அண்டு அலுமினியம் சல்ஃபேட் இருக்குது. ஓகேங்களா? அதனுடைய அந்த பொட்டாசியத்தோட ஃபார்முலா, பொட்டாஸ் ஆலத்தினுடைய ஃபார்முலா KAlSO4 2.12H2O அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சால்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி சாலிட்ஸ், அது எப்படி சாலிட்ஸ் விச் மெல்ட் ஆஸ் வெல் அஸ் பாயில் அட் ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் பண்ணும்போது அதிக வெப்பநிலையில் அது உருகவும் கொதிக்கவும் செய்கின்றன. ஸோ பெரும்பாலும் சால்ட்ஸ் எல்லாமே சால்யுபிள் இன் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடு சால்ட் ஆஃப் பொட்டாசியத்தினுடைய குளோரைடு சால்ட்ஸ் அண்டு சோடியம் ஆர் பொட்டாசியத்தினுடைய குளோரைடு சால்ட்ஸ் எல்லாமே வாட்டரில் கரையும். சில்வர் குளோரைடு மட்டும் இன்சால்யுபிள் இன் வாட்டரில் வந்து சில்வர் குளோரைடு வந்து கரையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் ஆர்டர்லெஸ், ஓகேங்களா? ஆர்டர்லெஸ் மோஸ்ட்லி ஒயிட்டாக இருக்கும். கியூபிக் கிறிஸ்டல் ஆஃப் ஆர் கிறிஸ்டலின் பவுடர் வித் சால்ட்டி டேஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சால்ட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா நீரை உறிஞ்சும் பண்பு உடையது. ஹைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ் அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ஹைக்ரோஸ்கோபிக்? ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ் சப்ஸ்டன்ஸ் விச் அப்சர்வ்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சரௌண்டிங். இந்த சரௌண்டிங்கிலேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அது பேர் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா படிக நீர் அப்படின்னு சொல்கிறோம். மெனி சால்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆஸ் கிறிஸ்டல்ஸ் வித் வாட்டர் மாலிகுல். நிறைய சால்ட் வந்து வாட்டர் மாலிகுலுடன் இருக்கும்போது அது கிறிஸ்டலாக இருக்கும். ஸோ திஸ் வாட்டர் மாலிகுல் ஆர் நோன் ஆஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இதுக்கு பேர் தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். சால்ட் தட் கண்டெயின் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆர் கால்டு. புரியுதா? அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த சால்ட்டுக்கு பேர் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் ஹைட்ரேட்டட் டு சால்ட் இஸ் ஐடென்டிகேட்டட் ஆஃப்டர் எ டாட் இன் இட்ஸ் கெமிக்கல் ஃபார்முலா. அந்த கெமிக்கல் ஃபார்முலாவுக்கு அப்புறம் நம்ம டாட் வைக்கிறோம். எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கோங்க. ஃபார்முலா CuSO4 டாட் வச்சு 5H2O அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஓகேங்க? அந்த டாட்டு அந்த ஃபார்முலாவுக்கு அப்புறம் நம்ம டாட் வச்சு அத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் காப்பர் சல்ஃபேட் 5 இந்த பென்டா, H2Oனா ஹைட்ரேட் அப்படின்னு நேம் சொல்லுவோம். காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேம் சொல்லும்போது இதுக்கு காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட். ஸோ திஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் மேக்ஸ் த காப்பர் சல்ஃபேட் ப்ளூ. இப்படி இருக்கும்போது காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலராக இருக்கும். இதை நீ ஹீட் பண்ண வாட்டர் மாலிகுல்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிரும். மீது ரிமைனிங் என்னங்க இருக்குது? ஸோ காப்பர் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்குது. திஸ் காப்பர் சல்ஃபேட் ஒயிட் கலர், இது ஒயிட்டாக இருக்கும். இட் பிகம்ஸ் ஒயிட். அப்படின்னா ப்ளூ கலராக இருந்தது ஒயிட் கலராக மாறிடுச்சு அப்படின்னா அந்த காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது அப்படின்னு மீனிங். இதே காப்பர் சல்ஃபேட்டில் அந்த பிக்சர்ஸ் வந்து இங்கே கீழே கிவன் கொடுத்துருக்காங்க. சால்ட்ஸ் தட் டு நாட் கண்டெயின் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆர் ஹால்ட். சப்போஸ் அந்த சால்ட்டில் வந்து வாட்டரே இல்லை, படிக நீரே இல்லை அப்படின்னா அதெல்லாம் அன்ஹைட்ரேட் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம ஜென்ரலாக பவுடராக இருக்கும். பவுடராக இருந்துச்சுன்னா அது வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லை அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? அது டேபிளில் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்ரேட்டட் சால்ட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிங்க் சல்ஃபேட் ஃபார்முலா மெக்னீசியம் குளோரைட் MgCl2 அயன் 2 சல்ஃபேட். ஓகேங்களா? அயன் 2 சல்ஃபேட் FeSO4 அப்படின்னு சொல்லுவோம்.
கால்சியம் குளோரைடு, ஓகேங்களா, CaCl2, சோடியம் தயோசல்பேட் Na2S2O3 கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிங்க் சல்பேட்லாம் 7H2O இருக்கும், ஓகேங்களா. அதேமாதிரி அயன் 2 சல்பேட்டில் பார்த்தீங்கன்னா அயன் சல்பேட்டில் FeSO4.7H2O, அயன் 2 சல்பேட் கெப்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். 7 இருந்தால் கெப்டா. கால்சியம் குளோரைட் .2H2O, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். ஸோ இன்னும் நிறையா இருக்குது ஹைட்ரேட்டட் சால்ட்ஸில், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சால்ட்டில் எப்படிங்க சார் நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது? சால்ட் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சால்ட்டில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த சால்ட், ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட், ஃப்ளேம் டெஸ்ட், இந்த மாதிரி இருக்குது. So the physical examination of the unknown salt involves the study of color, smell, and density. This test is not much reliable. இது வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தது அல்ல. இந்த டெஸ்ட்டு கலரை வச்சுக்கிட்டு மட்டும் அதை கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்தது ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட், உலர் வெப்ப சோதனைன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சால்ட் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிரும். கரையாத சால்ட் எல்லாமே கீழே அப்படியே அந்த டெஸ்ட் டியூப் அடியில் தங்கும். தி டிசால்வ்டு சால்ட்ஸ் ஆர் செடிமினேட்டட் இன் த கண்டெய்னர், ஓகேங்களா. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ளேம் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. என்னென்னா சடன் சால்ட்ஸ் ஆன் ரியாக்டிங் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl உடன் ரியாக்ட் ஆகும். அது என்ன ஆகும்னா குளோரைட்ஸ் ஃபார்ம் தான் குளோரைட்ஸ். சடன் சால்ட்ஸ் ஆன் ரியாக்டிங் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl, ஓகேங்களா, அது கூட ரியாக்ட் ஆகி குளோரைடு ஃபார்ம் ஆகும். அந்த பேஸ்ட் அப்படியே எடுத்து நம்ம ஃப்ளேமில் காட்டணும், ஃபுன்சன் ஃப்ளேமில் காட்டணும் போது அந்த கலர் ஆஃப் த ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நம்ம அது என்ன அயான்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிரிக் ரெட்டாக செங்கல் சூப்பாக இருந்துச்சுன்னா கால்சியம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கோல்டன் எல்லோ பொன்னிற மஞ்சள் சோடியம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிங்க் வயலட் இளஞ்சிவப்பு ஊதா பொட்டாசியம் இருக்குது. பிங்க் வயலட் பொட்டாசியம் இருக்குது, K+ இருக்குது, அந்த அயான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். க்ரீன் ப்ளஸஸ் இருக்கும், ஜிங்க் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், இந்த உப்புகளை நம்ம எங்கே பார்க்குறோம்னா நம்ம தீபாவளியில் பட்டாசு வெடிச்சிருக்கோம். அந்த பட்டாசு வெடிக்கும்போது நம்ம அந்த வெடிக்கும்போது மேல் விடும்போது அப்படியே பச்சை நிறம், சிவப்பு நிறம், அப்படியே கலராக பூவாக கொட்டும், பார்த்துருப்போம், ஓகேங்களா. பூவானம் அந்த மாதிரி அப்படியே விடும்போது நமக்கு கலராக கொட்டும். அதில் அந்த க்ரீன் கலர் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து க்ரீன் ஃப்ளாஷஸ் ஆகும். அதேமாதிரி பேரியம் இருக்குது, ஒரு சால்ட்டு, பேரியம் அப்படிங்கிற ஒரு சால்ட்டு அது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேரியம் உப்புக்கள் இருக்கிறதுக்கு தான் அந்த க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே க்ரீன் ஃப்ளாஷஸ், தட் மீன்ஸ் பச்சை கலராக வர்றதுக்கு ஜிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Next, when hydrochloric acid is added with a carbonate salt, it gives off CO2 gas with brisk efflorescence, ஓகேங்களா. அது வித் brisk efflorescence வந்து கொடுக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சால்ட்லாம் எங்கேங்க சார் பயன்படுத்துகிறாங்க? என்னென்ன சால்ட்டுன்னா காமன் சால்ட்டு நமக்கு தெரியும், சோடியம் குளோரைடு NaCl ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வாஷிங் சோடா சோடியம் கார்போனேட் Na2CO3. அண்டு பேக்கிங் சோடா அப்படிங்கிற உப்பு இருக்குது, இதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம், சோடியம் பைகார்போனேட் NaHCO3. ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2, ஓகேங்களா. இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறோம். இட் இஸ் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்ட் லினன், பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது.
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார்முலா CaSO4 டாட் ஆஃப் H2O. CaSO4 கால்சியம் சல்பேட், இந்த ஆஃப் தான் நம்ம ஹெமி அப்படின்னு சொல்கிறோம். ஹெமிஹைட்ரேட். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டரிங் போன்ஸ், முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுத்துகிறது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேஸ்ட் ஃபார் ஸ்டேட்யூஸ், சிலைகளாக வார்ப்பு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த நம்ம கை கால் எலும்பு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா மேலே ஒரு மாவு மாதிரி வச்சு கட்டுவாங்க, அதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ காமன் சால்ட் நமக்கு தெரியும், டெய்லி ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோம். வாஷிங் சோடா, அது என்ன சார் வாஷிங் சோடா அப்படிங்கிறது சோடியம் கார்போனேட். இது என்னென்னா சாஃப்ட்னிங் ஹாட் வாட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா softening hot water. It is used in softening hot water. It is used in glass, soap and paper industries-ல யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா. It is used in making of பேக்கிங் பவுடர். அந்த பேக்கிங் பவுடரில் என்னென்ன இருக்குன்னா மிக்சர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்டு டாட்டாரிக் ஆசிட். பேக்கிங் சோடாவும் இருக்குது அண்டு டாட்டாரிக் ஆசிட் இருக்குது. It is used in soda acid fire extinguisher. சோடா அமில தீயணைப்பான்கள்லாம் பயன்படுத்துகிறோம். பேக்கிங் பவுடர் இஸ் யூஸ்டு டு மேக் கேக்ஸு அண்டு ப்ரெட்டு, இதெல்லாம் சாஃப்டாக இருக்குது இல்லையா, ஸ்பாஞ்ச் மாதிரி, அதனால் அதை பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. சோடா உப்பு அப்படின்னு சொல்கிறது அங்கே தான் யூஸ் பண்ணுறோம். இட் நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஆசிட் இன் த ஸ்டொமக் அண்ட் ப்ரொவைட்ஸ் ரிலீஃப். ஆமாங்க சார், இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு அமிலனிக்கு ஒரு பகுதி பொருள் தான். இது காரத்தன்மையாக இருக்கனால இது இந்த பேக்கிங் சோடா காரம் பேசிக் நேச்சரில் இருக்கனால இது ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸ்டொமக்கில் சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து நடுநிலையாக்க நம்ம இந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதான் சொல்கிறாங்க, இட் நியூட்ரலைசஸ் எக்ஸஸ் ஆசிட் இன் த ஸ்டொமக் அண்ட் ப்ரொவைட்ஸ் ரிலீஃப். ஓகேங்களா? நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். ஒரு பீக்கர் 100 ml பீக்கர் ஒரு எடுத்துக்கிட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த நல்லா ட்ரை ஆகிற வரலும் நான் ஹீட் பண்ணுங்க. ஆஃப்டர் த வாட்டர் கெட் எவாப்ரேட்டட், அப்சர்வ் த இன்னர் வால் ஆஃப் த வெசல். ஓகேங்களா? கேன் யூ அப்சர்வ் எனி டெபாசிட்? எஸ், this is the deposit of dissolved salt present in water. வாட்டர் மாதிரி படிஞ்சிருக்கும். நம்ம பாத்திரத்தில் உப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணும்போது வாட்டர் போனதுக்கப்புறம் சைடில் அப்படியே அங்கங்கே கிறிஸ்டல்ஸ் மாதிரி படியும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க, அதுதான் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன்ஸில் தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ புக்கை நல்லா படிங்க, பின்னாடி இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் படிங்க. கொஸ்டின்ஸ் படித்து ஆன்சர் படித்து பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.